முக்கிய செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 1679 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு திருவள்ளுவர் வேடம் அணிந்த பள்ளி மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார். ஆல்வின், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை வந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்வு நடைபெறக்கூடிய விழா மேடைக்கு முதலமைச்சர் வருகை வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் முதல் முறையாக இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருப்பேணி ஆறு ஆகிய நதிநீர் இணைப்பு திட்டம் சுமார் 1060.75 கோடி செலவீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை இன்றைய தினம் செயல்படுத்தி தொடங்கி வைக்கிறார். அதே போன்று பல்வேறு பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறார். 77.02 கோடி அளவில் மெகா உணவு பூங்கா திட்டத்திற்கு இன்றைய தினம் முதலமைச்சர் அதன் செயல்பாட்டிற்கான பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். இப்படியாக ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று 1679.7 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். நேற்றைய தினம் எப்படி சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் உரையாடி மனுக்களை பெற்றுக் கொண்டாரோ அதே போன்று தற்போதும் விழா மேடைக்கு வருகை வந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் சாலையில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களிடம் உரையாடி அவர்களிடம் வரவேற்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விழா மேடைக்கு வருகை வந்து அவர் இந்த திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.